ஹாய், குட் ஈவினிங். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதெல்லாம் இல்லை, ஒரு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் உங்ககிட்ட. நிறைய விஷயங்கள் நான் இந்த ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனை நம்புங்க, அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. அதை ஷேர் பண்ணும் போது அவங்களும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கொடுக்கணும். இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் உங்களை நம்பணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்களா பண்ண மாட்டாங்களான்னு வெளியில இருந்து ஒரு தேர்ட் பர்சன் சொல்லும் போது அவங்க கண்டிப்பா நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு எஃபெக்ட் அவங்க கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன். ஸோ ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் நம்மளை கூப்பிட்டு தான் பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிட்டு தான் இது பண்ணுவாங்கன்னு அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்ல இருக்கும். பட் ஒரு விஷயங்கள் யாராவது ஒரு பர்சன் சொல்லியிருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டா, உனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சடனா அவங்க நம்பினாங்கன்னா அது உண்மையான ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் கிடையாது. யாரு ஒரு நம்பிக்கையான நபர்களே அவங்க கிட்ட போய் சொன்னாலுமே அது இல்லை, என் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அவங்க அங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவங்க பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கையை நீங்க வைக்கிறதே கிடையாது. அது நிறைய விஷயங்கள்ல இப்போ உள்ள அது அது ஒரு அதெல்லாம் அது நம்பிக்கை வைக்காம ஒரு டிராவல் பண்ணி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு போறீங்கன்னா அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனோ உறவுகளோ, வீட்டில் இருக்க உறவுகளோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ எதுவா இருந்தாலும் சரி, என் ஒய்ஃப் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, என் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு உள் உணர்வுக்குள்ள ஒரு தாட் வரணும். உண்மையிலேயே அந்த விஷயம் நடந்திருந்தா கூட அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க திருந்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நிறைய அவங்க திருந்திக்குவாங்க. அவங்க திருந்துறதுக்கு வழி கொடுக்காம அவங்க செய்யாத தப்புகளை நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் போது ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க, அப்படியா சரி ஓகே நான் பண்ணிட்டேனா, ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் உனக்கு தெரியாம நான் பண்ணலைன்றதே நம்ப மாட்டேன்ற, அப்படியே நான் உனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ட்ராக்கை மாற்றி போயிட்டு இருப்பேன். அப்போ அந்த இடத்துல ஒரு உறவுகளை நீங்க இழக்கிறீங்க தானே. நல்ல உறவோ ஏதோ ஒரு உறவு நம்மளுக்கு மைனஸ் ஆகுதாங்க. இன்னொன்னு, ஒருத்தரை நீங்க திருத்தணும், ஒரு விஷயத்துல இருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காப்பாத்துங்க, நல்ல விஷயம். அதாவது எப்படி சொல்றது, திருந்துறதுக்கு நிறைய வழிகள் நம்ம கொடுக்கணும். ஒரு ஹியூமன் அப்படின்ற போது தவறுகள் நடக்காத விஷயங்கள் எங்கேயுமே கிடையாது. தவறுகள் எல்லா பக்கமும் நடக்கும். அவன் திருந்துறதுக்கு வழிகள் யாரு கொடுக்கணும்னா நல்ல மனிதனா இருந்து நம்ம தான் கொடுக்கணும். அவனை வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க 9 இயர்ஸ்க்கு முன்னாடி இது பண்ண இல்லை, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட பேரண்ட் இதை சொன்னாங்க, மேம் நானும் எவ்வளவோ எஃபெக்ட் போடுறேன், வீட்டுல எவ்வளவோ இது பண்றேன், பட் எங்க ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு சண்டை வரும்போது என்ன பண்றாருன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது இல்லை, அது ஏன் நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு மென்டலி எஃபெக்ட் ஆகிறேன், அவர் கூட நான் போய் நெருங்கி பேசுறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. எப்படி வரும்? அதாவது ப்ரெசண்டா என்ன இருக்குது அப்படின்றத நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க. ப்ரெசண்டா என்ன இருக்குன்றத நீங்க பேசுனீங்கன்னா தான் ஒரு ஃபேமிலி நல்ல லைஃப்ல ஒரு டிராவல் பண்ணி போக முடியும். ப்ரெசண்டா இருக்கிறத நீங்க விட்டுட்டு முடிஞ்சு போன விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எப்படி லைஃப் ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி போகும் நீங்க நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. ஒருத்தரை திருத்தணும், ஒருத்தர் நம்ம வழி கொண்டு வரணும், அவங்க மேல லவபிள் இருக்கு, அவங்க இல்லைன்னா லைஃப் இல்லை. அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனுக்கு எந்த உறவுகளாக வேணா இருக்கட்டும், அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்ற பட்சத்துல அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்கு நீங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அப்படி என்ன, அவங்கள நம்பணும். நான் உன்னை நம்புறேன், குழந்தையாவே இருக்கட்டும், ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க, அந்த இடத்துல நீ பண்ணிட்ட அடுத்து அவ தப்பே பண்ணாம வந்திருப்ப, இல்ல அன்னைக்கு நீ பண்ண இல்ல இந்த டைமும் நீ பண்ணிருப்ப அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தை இன்னொரு தப்பு பண்ணத்தான் செய்யும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஃபீமேல் கேரக்டருக்கு மட்டும் கிடையாது, மேல் கேரக்டருக்கு மட்டும் கிடையாது, நான் எல்லா கேட்டகரிக்குமே சொல்றேன். ஸோ ஒரு பர்சனை நம்புறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்பிக்கை வைங்க. அவங்க தப்பே பண்ணாலும் நம்பிக்கை வைங்க. அவங்க கண்டிப்பா இவ்வளவு தூரம் நம்ம பண்ணியும் அவங்க நம்மளை நம்புறாங்களே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அவங்க திரும்புவாங்க. நீங்க நம்பல, எல்லா விஷயத்தையும் நீங்களே ஒரு இமேஜின் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா திருப்பி அவங்கள ஒரு குழிக்குள்ள தள்ளுறீங்க தான் அர்த்தம். எந்த இடத்துலயும் நம்பிக்கை எந்த இடத்துலயும் வீணா போகவே போகாது. நம்பிக்கை ஒரு அவங்களுக்கு கொடுக்குற, எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன். படிக்கவே இல்லை, ஒருத்தன் படிக்கவே இல்லை, மார்க் எடுக்கவே மாட்டேன்றான், உன்னால எடுக்க முடியும் நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன், நம்பிக்கை கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு அவனை கொண்டு போகும். இது வாழ்க்கை மட்டும் கிடையாது, படிப்புல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலயுமே நம்பிக்கை வச்சால் கண்டிப்பா ஒருத்தர் வெளியில கொண்டு வர முடியும். அந்த நம்பிக்கையை எல்லார் மேலேயும் வைக்கணும். எல்லார் மேலேனா நம்மளுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க, அவங்க திருந்தணும்னு நினைக்கிறவங்க, அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். ஸோ இதை பத்தின வீடியோஸ், இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.